குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. சரி, ஓகேம்மா. லாஸ்டா 1 மார்க் நம்ம எந்த இதுக்கு டெஸ்ட் வச்சோம்மா? எந்த லெசனுக்குமா நம்ம டெஸ்ட் வச்சோம் லாஸ்டா 1 மார்க்? ஞாபகம் இருக்கா? 5th யூனிட்க்கா. 15th. ஓகே. அப்ப நாளைக்கு எல்லாரும் 6th சாப்டர் படிச்சுட்டு வாங்க. ஓகே. ஹோம்வொர்க் போட்டு யாருக்கா குட் ஈவினிங்ப்பா. ஹோம்வொர்க் போட்டு யாருக்கா ஆன்சர் வராம இருக்கா? ஹோம்வொர்க்ல எதுவும் டவுட் இருக்கா? போட்டிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே. இந்த சம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல பப்ளிக்லயே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான சம். சரி, இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா S1, S2, S3 இப்படி 3 டேம் இருக்கு. எஸ்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், கூடுதல், சம் ஆஃப் த டேம் அப்படின்னு தெரியும். இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இப்ப S1, இது S2, S3 இது மூணுமே எப்படி இருக்கா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இந்த மாதிரி போயிட்டு இருக்கான். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகேவா? ஏபில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த SN இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n 2n 3n உறுப்புகளின் கூடுதல் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓ, இதோட கூடுதல் வந்து இது வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப SN அதோட வேல்யூ என்ன அப்படின்னா என்ன எஸ் இந்த 2 இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ இப்போ S1ன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ n, S2 ஓட வேல்யூ 2n, S3ன்னு எடுக்கும் போது 3n. இப்படி இதோட வேல்யூஸ் இருக்கான். ஓகேவா? அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா S3 = 3, S2 - S1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா இங்க பாருங்க, S1, S2, S3ன்னு இருக்குமா, இதோட கூடுதல் அதோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்னா n, 2n, 3n அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த கொஸ்டின் சொல்லுங்க. S3 = 3s2 - s1 கா. S2 - S1. வெரி குட். இதுதான் நம்ம கிட்ட ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. சரி, SN ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? n/2 2a plus n minus 1 into d. 2a plus n minus 1 into d. வெரி குட். அவ்வளவுதான். இதுதான் SN. ஓகேவா? SN இதுல இப்போ வந்து S1, S2, S3 அப்படின்னு நம்மள எடுத்துக்க சொல்றாங்க. அப்போ அப்படி எடுத்துக்கும் போது அந்த டேர்ம்ஸோட வேல்யூஸா இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இத நம்ம இப்ப எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, இப்ப S1ன்னு வச்சுக்கோங்களேன். S1க்கு n-க்கு பதிலா நீங்க வந்து n-னே சப்ஸ்டிட் பண்ணும். ஏன்னா இங்க அதான் இருக்கு.
அப்போ n by 2 2a n-க்கு பதிலா n தான். அப்போ n minus 1 into d. இப்ப S2ன்னு வச்சுக்கோங்க. இதுல n-க்கு பதிலா நம்ம 2n எடுத்துக்கணும். ஓகே, அங்க கொடுத்துக்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க. 2a plus n-க்கு பதிலா என்னமா எடுத்துக்கணும்? 2n கா. 2n கா. minus 1 into d. நெக்ஸ்ட் S3 அப்படின்னா n-க்கு பதிலா இப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? 3n கா. 3n by 2 2a plus n-க்கு பதிலா 3n minus 1 into d. ஓகேவா? இருங்க, இதுல ஒரு ஓகே சரி. இப்ப இது 1 2 3ன்னு நம்ம வச்சுக்கலாமா? பாருங்க, இது நான் சும்மா 1 2 3 இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க பாருங்க. S3 equal to 3 into S2 minus S1 ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. குட் ஈவினிங் பா. அக்கா ஸ்பீக்கர் சவுண்டா கேட்கறதுனால கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாதுக்கா என்னால வாய்ஸ். ஓகேப்பா. சரி ஓகே சரி. அப்ப நம்ம இந்த நமக்கு தெரிஞ்ச அந்த டேர்ம்ல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துரும். கொண்டு வரலாமா? ஃபர்ஸ்ட் அங்க என்னமா ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க? S3 equal to என்னமா கொடுத்திருந்தாங்க? 3s2 minus s1 கா. 3s2 minus s1. சரி, நான் இப்ப என்ன ஆமா. எடுத்துக்க போறேன்னா RHS எடுத்துக்கிறேன். இந்த RHS சைடு எடுத்துக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளது S2 minus S1 போடலாம். ஓகேவா? இதை மட்டும் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணலாம். S2 ஓட வேல்யூ சொல்லுங்க. 2n by 2 a plus 2n 2a minus 1 into d. 2a கரெக்டா? மைனஸ் 2a 2a வாமா எங்கம்மா? 2a plus 2n minus 1 into d கா. 2a அங்கனதான். ஓகே, ஒரே ஒரு நிமிஷமா. வந்துட்டேன். சரி, இங்க பாருங்க, நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எழுதிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சரி, இங்க பாருங்க, S2 ஓட வேல்யூவை S2க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். S1 ஓட வேல்யூவை நான் இங்க S1க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். நாம இப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? உள்ள டேர்ம்ஸ் இது ரெண்டுலயும் காமனா ஏதாவது வெளியில எடுக்க முடியுமாமா? ரெண்டு டேர்ம்ல இருந்தும் n by 2 கா. n by 2 எடுத்துடலாமா? சரி, n by 2 வெளில எடுத்துருவோம். பேலன்ஸ் இங்க 2 இருக்குமா? 2 உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுவோமா? அப்ப 2a 2 இங்க இதுக்கும் வந்துரும். d இந்த பக்கம் எழுதிக்கிறேன். 2n minus 1 இப்படி இருக்கட்டும். இது வந்து நம்ம எப்படி எடுத்துட்டோம்? 4a தானக்கா வரும். நான் இப்போதைக்கு இன்னும் உள்ள மல்டிபிள் பண்ணல. சும்மா இப்போதைக்கு 2dன்னு வெளியில வச்சிருக்கேன். அப்புறமா கூட அடுத்த ஸ்டெப்ல கூட உள்ள மல்டிபிள் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, இதுல இருந்து இப்ப n by 2 மட்டும் எடுத்துட்டோம்னா 2a plus
டிஏ கூட முன்னாடி எழுதிக்கிறேன் -1 உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகேவா, இப்படி எழுதிக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? n/2 அப்படியே இருக்கட்டும். உள்ள கொடுத்து மல்டி பண்ணுவோமா? அப்ப இந்த பிராக்கெட் கூட நமக்கு எடுத்துடலாம். இந்த பிராக்கெட் வேணாம், இந்த பிராக்கெட் மட்டும் வச்சுப்போம். அப்ப 2a இந்த 2d உள்ள கொடுத்து மல்டி பண்ணோம்னா 4dn வந்துரும். கரெக்டா? மைனஸ் இந்த 2d. இப்போ நான் இந்த மைனஸையும் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்க போறேன். ஓகேவா? அப்போ -2a இந்த மைனஸை இங்க மல்டிபிள் பண்ணா -dன்னு இருக்கும். அந்த -d இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் மல்டி பண்ண போறேன். அப்போ -dn + d அப்படின்னு வரும். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க. இந்த மைனஸை உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன் ரெண்டு இதுக்கும். அப்ப இது மைனஸ் ஆயிடுது. இது -dன்னு இருக்கும். அதையும் உள்ள கொடுத்து நான் மல்டி பண்ணிடுறேன். அப்போ -nd -dன்னு வருது. இது ஓகேயா பாருங்க. இது வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போட்டுமா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, சரி. இப்போ ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாமே சால்வ் பண்ணுவோமா? இங்க 2a இருக்கு, இங்க -2a இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். வேற இதுல வந்து 4dn இருக்கு, இங்க -dn இருக்கு. இதை வந்துட்டு சால்வ் பண்ணா என்னமா ஆன்சர் வரும்? 3dnக்கா. 3dn. இங்க மைனஸ் தானே இருக்கு, கரெக்டா தானே நம்ம போட்டிருக்கோம். கரெக்டா போட்டிருக்குமா? இங்க பாருங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம்ல. இந்த 2 இன்னும் மல்டிப்ளை பண்ணல பாருங்க. இந்த 2 இந்த கூட 4ன்னு வரும்ல. இங்க இந்த 2 இதுக்கு மல்டி பண்ணா 4 ஆயிடும். இதுக்கு மல்டி பண்ணும்போது இங்க 2 கரெக்டா வச்சிருக்கோம். அப்ப இது 4a இருக்கும். அப்ப இந்த 4aல இந்த -2a போயிடுச்சுன்னா நமக்கு +2a கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேம் எடுத்துப்போம். d டேம், d n இருக்கிற ரெண்டு டேம். 4dnல ஒரு dn போயிடுச்சு அப்படின்னா 3dn. இந்த -2dல ஒரு d போயிடுச்சுன்னா -d. கரெக்டா? அதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த டேம் கூட நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். இது கூட இது கூட அது டேம் அது கூட நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சரி, இது ரெண்டுத்துல இருந்து காமனா ஏதாவது வெளியில எடுக்கலாமாமா? இந்த 3dnல இருந்தும் -dல இருந்து ஏதாவது வெளில எடுக்கலாமா? எடுக்க முடியுமா? இது ரெண்டுத்துலயும் பொதுவா ஏதாவது இருக்கா பாருங்க. dக்கா. d இருக்கு. வெரி குட். d இருக்கு. வெரி குட். நெக்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கிறேன். இந்த பக்கம் s2 - s1 = n/2 வெளியில இருக்கு. இப்போ பிராக்கெட்குள்ள நமக்கு என்னென்னலாம் இருக்கு? 2a இருக்கு, இதுல 3dn -d இருக்கு. அதுல இருந்து நம்ம d காமனா வெளியில எடுக்க போறோம். 2a அதுல இருந்து d வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 3n - 1. கரெக்டா? பாருங்க, இதுல இருந்து d மட்டும் வெளில எடுத்துட்டா 3n, இதுல இருந்து d வெளில எடுத்துட்டோம்னா இங்க 1 இருக்கும். ஓகேவா? அது அப்படியே நான் இங்க எழுதியிருக்கேன். சரி, இத உங்களுக்கு ஏத்த மாதிரி கூட எழுதிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? n/2 இங்க எப்படி இருக்கட்டும், 2a plus இந்த 3n - 1 d சும்மா இங்க எழுதிக்கிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி தெரியும். அதனால நான் இங்க மல்டிபிள்ல இந்த மாத்தி எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. s2 - s1 இருக்கா? நமக்கு RHS சைடுல இந்த பக்கம் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா s3 = 3 s2 - s1 ப்ரூஃப் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க ஒரு 3 மல்டிபிளா இருக்கு. அப்ப 3 இந்த பக்கம் மல்டி பண்ணிக்கிறேன், இங்கேயும் மல்டி பண்ணிக்கிறேன். இப்போ இத பாருங்க, n இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் என்ன இருக்கு? இந்த பக்கம் 3n. கரெக்டா? n இருக்கிற பிளேஸ்ல 3n இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா s3ன்னு எழுதிக்கலாம். அதானே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம். s1னா இங்க n இருந்தது, s2னா 2n இருந்தது, s3னா இங்க 3n இருந்தது. அதே மாதிரி வந்துட்டதுனால மூணாவது ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை s3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த சைடு அப்படியேதான் இருக்கு. அப்ப நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்மா. ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேர்ஃபுல்லா கவனிங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இங்க பாருங்க, s1ல n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு, s2ல 2n டேர்ம் இருக்கு, s3ல 3n டேர்ம் இருக்கு அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம n-க்கு பதிலா n, 2n, 3n இந்த மாதிரி எடுத்துக்க போறோம். நமக்கு sn ஃபார்மட் தெரியும், நம்மள இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. s1க்கு பதிலா s1 அப்படின்னா n/2 2a plus n - 1 into d. s2 அப்படின்னா n-க்கு பதிலா 2n, இங்கேயும் இங்கேயும். s3னா அதே மாதிரி 3n 3n. 3 ஈக்குவேஷன் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ
நம்ம கிட்ட கேட்டது வந்து S3 = 3 S2 - S1 நான் என்ன பண்றேன் RHS சைடு எடுத்துக்கிறேன். RHS சைடுல ஃபர்ஸ்ட் S2 - S1 இதை கண்டுபிடிக்க போறோம். அப்ப S2 டேமும் S3 டேமும் எழுதிக்கிறேன், S1 டேமையும். இது ரெண்டுலயும் காமனா n/2 வெளில எடுக்க முடியும், எடுத்தாச்சு. உள்ள இந்த 2 எல்லாம் மல்டிப் பண்ணிக்கிறோம். இங்க மைனஸ் எல்லாத்தையும் உள்ள கொடுத்து மல்டிப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்தது. இதுல A டேம் தனியா, DN டேம் தனியா, D டேம் தனியா மூணுத்தையும் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி 3 ஆன்சர் கிடைச்சது. இப்ப இந்த கிடைச்ச ஆன்சரை நம்ம என்ன பண்ணிருக்கோம், சால்வ் பண்ணிட்டு D மட்டும் காமனா வெளியில எடுத்து போட்டுட்டோம். வெளில எடுத்து போட்டாலே அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மாடலுக்கு வந்துருது. அதுல 3ன்றது மிஸ் ஆயிருந்தது. அந்த கொடுத்திருக்க கொஸ்டின்ல 3S2 - S1 இருந்ததுனால இங்கேயும் 3 இங்கேயும் 3 மல்டி பண்ணிக்கிறோம். அப்ப இது பாக்குறதுக்கு ஃபுல்லா எப்படி மாறிடுச்சு அப்படின்னா S3 மாடலுக்கே வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்ப 3S2 - S1 = S3 அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஓகேயா பாருங்க. எது டவுட் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. உங்க புக்லயே இருக்கு இந்த சம், சரியா? எக்ஸாம்பிள் சம் தான், பார்த்துட்டு எதுவும் டவுட்னா கேளுங்க. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கம்மா. சரிம்மா. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிக்கிறீங்களா? குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங். அங்க என்ன பூனைக்குட்டி கத்திட்டு இருந்தது? நீங்க தான் சத்தம் போட்டுட்டு இருந்தீங்களா? இந்த பேஜ் நோட் பண்ணிட்டீங்களாமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போட்டுமா? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம்க்கா. ஓகே, சரி. ஓகே, நேத்தி ஹோம்ஒர்க் சம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போடலைன்னா நீங்க கேட்டாதான் எனக்கு சொல்ல தெரியும். இல்லைன்னா போட்டோம். நீங்க இல்லைன்னா நான் மட்டுக்கும் போயிடுவேன், பாத்துக்கோங்க. சரி, தேர்டு சம்மு இன்னைக்கு பார்க்க போறது. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட எண்ணாவது உறுப்பு 4n - 3.
அப்படின்னா அதோட முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் கேக்குறாங்க. இத ஃபர்ஸ்ட் நல்லா நீங்க கவனிக்கணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு. அங்க வந்து கூடுதல் கொடுத்திருக்காங்களா இல்ல உறுப்பு கேக்குறாங்களா, அந்த கொடுத்திருக்கிற ஜெனரல் டேர்ம் டி என்ன எஸ் என்ன அதெல்லாம் நல்லா கேர்ஃபுல்லா பார்க்கணும். சரியா? இப்போ இங்க பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு அப்படின்னா என்னமா மீனிங்? என்ன கண்டுபிடிக்கணுமாக்கா? இல்ல, நம்ம கொடுத்திருக்கிறது என்னன்னு கேக்குறேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n-3 எண்ணாவது உறுப்பு 4n-3 அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க? டிஎன் தான் கொடுத்திருக்காங்க. உறுப்பு அப்படின்னா டி தானே எடுத்துப்போம். கூடுதல் அப்படின்னா தான் எஸ்என் எடுத்துப்போம். இங்க நமக்கு உறுப்பு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப டிஎன்னோட வேல்யூ 4n-3. ஓகேவா? அதோட என்ன கேக்குறாங்கன்றது நல்லா கேர்ஃபுல்லா பார்க்கணும். முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்போ 28 உறுப்புகளோட கூடுதல் அப்படின்னா என்ன மீனிங்? S28 என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. டிஎன் கொடுத்துட்டு எஸ்என் கேக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கிறீங்களா உங்க கொஸ்டின்? இங்க பாருங்க. Find the sum of the first 28 terms of an AP. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? Sum of the first 28 terms அப்படின்னா S28 என்னன்னு கேக்குறாங்க. Whose nth term is 4n-3 அப்படின்னா என்ன மீனிங்? nth term அப்படின்னா TN. TN-ஓட வேல்யூ 4n-3. ஓகேவா? நீங்க யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். TN கொடுத்துட்டாங்க, SN கேக்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி போடுறது? எப்படி போட முடியும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். S28 கேக்குறாங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? அதை TN வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். D1 ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலாவா? SN ஃபார்முலாவா? யாரோ டீன்னு சொன்னீங்களே, என்னமா சொன்னீங்க? D1ஐயும் D2வையும் கண்டுபிடிச்சோம்னா நம்ம அந்த பொது வித்தியாசம் D கண்டுபிடிக்கலாம்க்கா. அப்புறம் வந்து SN ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்குமாக்கா? சரி, அப்ப D2 D1 D2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது டீன்னு நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல டீன்னு. பொது வித்தியாசம் கரெக்ட் தான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப நமக்கு என்ன தேவை? இளம்பிரியன் சொன்னீங்களே, சொல்லுங்க. Sn equal to n/2 into a plus n கா. ஓகே. 2a plus n-1 into d இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். T1 T2 தானக்கா? T1 T2 வேணுமா? அந்த 4n-3ல T1ன்றனால அந்த எண்ணுக்கு பதிலா நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணனும்க்கா. T2ன்றனால எண்ணுக்கு அந்த 4n-3ல எண்ணுக்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா T1 T2 கிடைக்கும்க்கா. அடுத்து பொது வித்தியாசம் T2 D1 கண்டுபிடிச்சு அடுத்து ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம்க்கா. வெரி குட். நந்தினியா சொன்னது? ஆமாக்கா. கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். கரெக்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், இது எல்லாமே நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு क्वेश्चन புரியலனா நீங்க 2-3 டைம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு மெத்தட் என்னன்றது நீங்களே கெஸ் பண்ணிரலாம். இப்போ இங்க பாருங்க, அங்க என்ன கொடுத்திருக்காங்க? சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 28 டேர்ம் அப்படின்னா TN சாரி ஃபர்ஸ்ட் 28 டேர்மோட கூடுதல் நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்படின்னா S28 கேக்குறாங்க. S28 அதாவது கூடுதல். இதுக்கு என்ன வேணும்? n/2 2a plus n-1 into d இதெல்லாமே தேவைப்படும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. n-க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணா a வேணும், d வேணும். ஆனா நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க? nth டேர்மோட ஜெனரல் டேர்ம் கொடுத்திருக்காங்க. அப்ப TN உறுப்போடுது. ஓகேவா? உறுப்போட ஜெனரல் டேர்ம் கொடுத்திருக்காங்க. TN ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சரி, இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்?
உங்களுக்கு தெரியும். இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா T1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். T2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா செகண்ட் டேர்ம் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ T1ன்றது தான் A உங்களுக்கு தெரியும். D வேணும் ஃபார்முலா படி. அப்ப T2 மைனஸ் T1 இத கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா D கிடைச்சிரும். ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இதுல போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். இதான் அவங்களும் சொன்னாங்க. வெரி குட். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதுமா? இங்க எல்லா சமயம் நீங்களே போட்டுடலாம். வெரி குட். சரி, யாருமே சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வெரி குட். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேக்குறாங்க, அதை மட்டும் நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும். ஈஸியா நீங்க ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிப்பா, வாங்க போலாம். 28 என்ன கேக்குறாங்க? சரி, இப்போ Tn என்ன கொடுத்துருக்காங்க? 4n மைனஸ் 3. உங்களுக்கு Sn ஃபார்முலா தெரியும். நான் பேசுறப்ப சொல்லுங்க. டான்ல யாராவது சொல்லுங்கம்மா. யார் வேணாலும் சொல்லுங்க. கேக்குதா? மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி மாதிரி இருக்குது? எனக்கு அப்பதான் கேக்குது. தாங்க கேக்குது. இன்னைக்கு எனக்கு சிக்னல் ஃபுல்லா தான் இருக்கு. இப்ப எப்படி கேக்குது? விட்டு விட்டு தாங்க கேக்குது. இருங்க, அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குதுக்கா. ஒண்ணுக்கா. Shooting color 3 ka. 5. 5. D2 minus D1 का. 1. 1. 4. 4. Twenty-seven. 110 का. 27 14 மல்டிபிள் கூட்டணும். 27 14 பெருக்குனா 108. 4. 27 4 பெருக்குனா 108. அதோட 2 கூட்டணும்லக்கா. அப்ப 110க்கா. 1540க்கா. போட்டேன்க்கா. இப்பதான்க்கா போட்டேன். 540.
T2 minus T1 equal to T3 minus T2 का इधर प्रिंट का டூ என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என்க்கா. ஆமாங்க்கா. கூடுதல் का T2க்குக்கா. T1 plus T2 का T1 plus T2 plus T3 का போலாங்க்கா. மைனஸ் ஒன்க்கா. T1க்குக்கா.
6, 6, 2, 2, second. Yes, T1 plus T2. minus 1 cup. Yes, 1 cup. 9. 1 plus T2 cup. ஓகேக்கா. அனுப்புங்க. அனுப்புங்கக்கா. ஏபி தாங்க. எப்படிப்பா?
காப்பி பண்ணிடும்க்கா. 5க்கா. 6வது வந்துட்டாங்கக்கா. போலாங்க்கா. போலாங்க்கா. ஆமாங்கக்கா.
இருக்கோங்க. இருக்கோம்க்கா. 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 தூங்கலக்கா. A plus n minus 1 into d அக்கா. புரியுதுக்கா. A plus 4 minus 1 into d அக்கா. 0. ஆமாங்க. நூத்தி மூணு டிக்கா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. இல்லக்கா.
ஆமாங்க்கா. கரெக்ட் தான்க்கா. எழுபது. 70/2. 1225க்கா. 1000. அறுநூத்தி 25 625. 2025. 2025. ஓ ஓ ஓ ஓ. பிடிஎஃப் அனுப்பி விட்டுருங்கக்கா. போலாங்க்கா.
5 7 அக்கா ஒன்னாலே தன்னாலே மட்டும்தாங்க ஓடும். அக்கா ஒற்றை மிகை முழுக்கள்னு கொடுத்துருக்காங்கக்கா. ஓகேக்கா ஓகேக்கா. நானூற்றி 49க்கா. L minus infinity plus 1. Thank you, தேங்க்யூக்கா. பை. பாய். Thank you. Bye.